உயிர் 15. சரணின் படுக்கையறை கதவின் மீது சாய்ந்து நின்றிருந்த கீர்த்திக்கு, ப்ளீஸ் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிடுறோம் மாப்பிள்ள என்று பிரகாசம் கூனி குறுகி கண்ணீரோடு வெளியேறுவதைக் கண்டதும் இதழ்களில் வெற்றி புன்னகை தாண்டவமாடியது. கதவை சாற்றிவிட்டு உரிமையாக அவன் அறையினுள் செல்ல அவளையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்த சரணுக்கு, என்ன பெண் இவள் என்ற கேள்வி எழ அதற்கான விடையை தேடத் தொடங்கினான். என்றுமே தவறான வார்த்தை பிரயோகத்தை கீர்த்தியால் எளிதில் மன்னிக்க முடியாது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பதால் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுபவள் அன்று உணர்ச்சி மிகுதியில் சரண் பேசியதற்கும் நடந்து கொண்ட விதத்திற்கும் கடுமையான எதிர்வினை புரிந்தவள் இன்று அதை எளிதாக கடப்பதைக் கண்டு அவனுக்கு குழப்பம் அதிகரித்தது. அதே நேரம் அவன் நிலையை மோசமாக்குவது போல அமைந்திருந்தது கீர்த்தியின் அடுத்தடுத்த செயல்கள். அறையிலிருந்து வெளியில் வந்தவள் வெகு இயல்பாக சமையலறைக்குள் நுழைந்து தண்ணீர் பாட்டிலோடு அவனை அழுத்தமாக பார்த்தபடி செல்லவும் அவள் விழிகளில் தென்பட்ட உணர்வுகளுக்கு சத்தியமாக அர்த்தம் புரியவில்லை சரணுக்கு. ஆம், திருமணமாகாமல் தனக்காக காத்திருப்பவள் ஏன் இத்தனை வருட பிரிவில் ஒரு முறை கூட தன்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்கவில்லை என்ற கேள்வி மனதை அரிக்க விழுக்கென்று நிமிர்ந்தவன் மனமோ இதை எப்படி மறந்தாய் என்று சில நினைவுகளை எடுத்து கொடுத்தது. அவனும் அதையே யோசித்து உடனே அவளை தேடி செல்ல படுக்கையில் ஒய்யாரமாக சாய்ந்து கால்களை ஒன்றன் மேல் ஒன்று போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தாள் கீர்த்தி. அதை கண்டவன் அதிர்ந்து போனான். என்ன பண்ற கீர்த்தி, முதல்ல எந்திரி என்றவனை எதிர்பாராதவள் முதலில் திடுக்கிட்டாலும் பின் தலைக்கு அணைவாய் கரம் வைத்து, எதுக்கு என்று அலட்சியமாக புருவம் உயர்த்தினாள். இதை பார் கீர்த்தி, நீ பண்ற எதுவுமே சரியில்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசலாம், ஆனால் இப்போ இங்கே கிடையாது. காரணம் என்னவா இருந்தாலும் சரி, இது தப்பு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நானும் ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன், வா, நானே உன்னை விட்டுடுறேன் என்றதும், ஆனால் என்னால் உன்னை அப்படி விட முடியாதே என்றவள் தன் மூச்சுக்காற்று அவன் முகத்தில் அறையும் நெருக்கத்தில் நிற்க சரணுக்கோ அவளின் நெருக்கமும் செய்கையும் ஒருவித ஒவ்வாமையை அளித்ததில், தள்ளி நெல்லு கீர்த்தி என்றான். முடியாது என்று மேலும் நெருங்க இருவரின் தேகமும் ஒன்றை ஒன்று உரச மில்லிமீட்டர் இடைவெளியே இருந்தது. தடாலடியான அவளின் செய்கையை எதிர்பாராது சட்டென விலகியவன், என்னாச்சு கீர்த்தி, முட்டாளா நீ, என்ன பண்ணிட்டு இருக்க என்றான் ஆதங்கத்தோடு. பின்னே காதலிலும் கண்ணியம் வேண்டும் என்ற கொள்கையோடு இருப்பவளுக்கு இன்றைய சில காதலர்களைப் போல உணர்வுகளுக்கு வடிகாலாக காதலை கொள்வதில் ஏற்பில்லை. அதிலும் சரண் அவளுடன் கண்ணியமான இடைவெளியை பின்பற்றுபவன் என்றாலும் கீர்த்தி அவனுடன் தனித்திருக்கும் பொழுதுகளை பீச், கேஃபிடேரியா, பார்க், மால், திரையரங்கம் என்று பொது இடங்களில் அமையுமாறு பார்த்து கொள்வாள். சில மாதங்களுக்கு பிறகே கீர்த்தியின் மாற்றத்தை உணர்ந்த சரணுமே அவளின் இந்த குணத்தில் பெரிதும் அவள் பால் ஈர்க்கப்பட்டான். காதலை நிரூபிக்க அணைப்போ முத்தமோ அதையும் மீறிய நிலைகளோ கட்டாயம் என்பதில் இருவருக்கும் உடன்பாடு கிடையாது. இருவருமே உணர்வுகளின் ஆளுகைக்கு உடன்படும் அளவு பலவீனமானவர்களும் இல்லை. ஒழுக்கத்தை உயிராக போதித்து வளர்த்த அன்னை தமக்கைகளிலிருந்து வழிநடத்திய நாதன் வரையிலான உன்னத உறவுகளுக்கிடையில் வாழ்பவனுக்கு தான் கைப்பிடிக்கப் போகும் பெண்ணை அவளுக்குரிய மரியாதையுடன் புனித மேடை ஏற்றி அவள் கரம் பிடிப்பதே அவளுக்கு தான் அளிக்கும் மரியாதை. அது மட்டுமின்றி தன் மீது அவள் வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கைக்கும் கௌரவம் சேர்க்கும் என்று நம்பக்கூடியவன் சரண். சோஷியல் ஹக் என்பது இவர்கள் துறையில் சர்வசாதாரணமாக இருக்கும் நிலையில் இருவருமே அவர்களுடனும் மற்றவர்களுடனும் நாகரிகமான கைக்குலுக்களுடன் விலகிவிடுவார்கள். சிலர் இவர்களின் நடவடிக்கைகளை பிற்போக்குத்தனம் என்று கேலி செய்தாலும் அத்தருணங்களை மெல்லிய புன்னகையுடன் கடந்து விடுவர். அதிகபட்சமாக ஒன்றாக நடக்கும் தருணங்களில் கைகோர்த்து கொள்வதும் சோர்வுறும் சமயங்களில் தோல் சாய்வதை தவிர பெரிதான தொடுகை அவர்களுக்குள் இருந்ததில்லை. ஆனால் இப்போது என்று அவன் திணறி நிற்க, உனக்காக நான் இங்க குத்து கல்லாட்டம் காத்துட்டு இருக்கும்போது எப்படி உன்னால சௌமியாவை பெண் பார்க்க முடிஞ்சது என்ற சீற்றத்துடன் நம் நாயகி. அவளின் பேச்சும் செய்கையும் கண்டு கீர்த்தியா இது என்று அசந்துதான் போனான் சரண். சொல்லு, எப்படி உன்னால என்னை விட்டுட்டு அவளை பெண் பார்க்க போக முடிஞ்சது என்று அவன் முகத்தை நிமிர்த்த முயல, கீர்த்தி என்று அவள் கரத்தை தட்டி விட்டான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற? உன்னோட முட்டாள்தனத்துக்கு அளவில்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட பொறுமைக்கு அளவு இருக்கு. முதல்ல வெளியே போ
என்றவனுக்கு ஆற்றாமை பெருக தலையை அழுந்த கோதியவாறே, உனக்கு என்ன கோபம் கீர்த்தி? நான் இல்லாதப்போ என்ன நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல என் மேல கோபமா? என்ன கேள்வி கேளு, விளக்கம் கொடுக்குறேன். ஆனா நீ இங்க இருக்கிறது தப்பு. சொன்னா கேளு, வா, நானே உன்னை உங்க வீட்டில் விட்டுடுறேன் என்றவன் அவள் பெட்டியை எடுக்க, அவளோ அழுத்தமாக கால்களை வேரூன்றி நின்று கொண்டு, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல என்றாள். சரி, உனக்கு என்ன பதில் வேணும் சொல்லு, சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, புரியுதா என்றதுமே, எதுக்கு சௌமியாவை பெண் பார்க்க போன என்றாள். சௌமியாவா? யார் அது என்று யோசித்தவனுக்கு அவள் ஏன் திரும்பவும் யாரோ ஒரு சௌமியாவை பற்றி பேசுகிறாள் என்று புரியாது போனது. அதை அவளிடமே கேட்க, பொண்ணு பேரு கூட தெரியாம தான் மாப்பிள்ள அவ்வளோ ஜோரா பெண் பார்க்க கிளம்பி போனீங்களோ என்று ஆச்சரியமாக கேட்கவும், ஓ அந்த பொண்ணா? அவ பேரு சௌமியாவா? எனக்கு தெரியாது. அக்கா மாமாலாம் திடீர்னு கிளம்பி வரவும் எவ்வளோ பேசியும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியலை. அதான் அவங்கள அவமதிக்கக்கூடாதுன்னு போயிருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு தான் நான் மறுத்துட்டேனே என்றான். ஹோ, அப்போ உங்கள் அக்கா மாமா சொன்னதால தான் நீங்கள் சௌமியாவை பெண் பார்க்க போனீங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வீங்க. உங்களுக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை, அப்படிதானே என்றதுமே அவன் தலை அன்னிச்சையாக அசைந்தது. ஓகே, ஃபைன். அதே போல் நாட்டை விட்டு ஓடினதும் உங்கள் விருப்பத்தோடு கிடையாது, அப்படிதானே மிஸ்டர் சரண் என்றவள் கேள்வி எதற்காக என்று புரியாவிட்டாலும் அவன் தலையசைக்க அவள் முகத்தில் கசந்த புன்னகை. கீர்த்தி, நான் இங்கிருந்து போனது என் விருப்பம் இல்லாம தான், ஆனால் என்னோட சூழல் என்றவனை இடையிட்டவள், அப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் தடுக்க நீ எந்த விதத்திலையும் முயற்சிக்கல, அப்படிதானே என்றவள் அவன் பதிலளிக்கவும் வாய்ப்பளிக்காமல் தொடர்ந்து, அப்புறம் ஏன் என்னை இங்கிருந்து துரத்த பார்க்குற? அடுத்தவங்க உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அளவு இடம் கொடுத்து வச்சிருக்க உங்களுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை கிடையாது மிஸ்டர் சரண். ஸோ பெட்டர் என்னை இங்கிருந்து அனுப்ப முயற்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என் வார்த்தையை மீறினா விளைவு விபரீதமாக இருக்கும் என்று குரலை உயர்த்தாமல் எச்சரிக்க வியந்து போய் பார்த்திருந்தான் சரண். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இதுதான் என் இடம். இதில் உங்களோட விருப்பு வெறுப்பு பற்றி ஐ டோன்ட் கேர், நெவர் அண்ட் எவர் என்று நெற்றியில் புரண்ட கூந்தல் கற்றையை ஒதுக்கி கொண்டே அலட்சியமாக சொல்ல, என்ன உளறல் கீர்த்தி இது என்றான். ஹோ, நான் சொன்னது புரியலையா? சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்றவள் அவனை நெருங்கி கொண்டே, அம்மா அக்கா மாமா அவங்க பொண்ணுன்னு எல்லாரோட மனசையும் புரிஞ்சு உங்களோட விருப்பு வெறுப்பை ஒதுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற உங்களுக்கு என் மனசு புரியலையா? இல்லை நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னு தெரியலையா என்றவள் இப்போது இருவருக்கிடையிலான இடைவெளியை குறைத்து சரணை உரசி நிற்க அவனோ அன்னிச்சையாக உடலை குறுக்கி கொண்டான். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா மிஸ்டர் சரண் என்று அவன் கன்னத்தில் சுட்டு விரல் கொண்டு கோலமிட்டு கொண்டே கேட்டவளின் குரல் குழைந்திருக்க அவள் கரத்தை தட்டிவிட்டவன் அவளை விளக்க முயற்சித்தான். அவளோ சரணை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள். மற்றவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறவருக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு தோணலையா என்ற கீர்த்தி புதிதாக, மிக மிக புதிதாக தெரிந்தாள். அதிலும் அவள் பார்வை, நடை, பேச்சு என்று அனைத்திலும் இருக்கும் வேறுபாடு அவனை திகைக்க செய்திருக்க, யாரால் எதனால் தன்னவளிடம் இம்மாற்றம் என்று புரியாமல் திகைத்திருந்தான். நொடியில் சுதாரித்தவன் அவளை பிரித்து நிறுத்தி, What the hell is this, கீர்த்தி? Are you crazy? என்ன பண்ற? என்ன பேசிட்டு இருக்க? Idiot! Have you lost your mind? Just get out of this place! என்று உச்சகட்ட வெறுப்புடன் கூற, So, even now you're proving that I'm not yours, right? உன்னை நம்பியிருக்கிற பொண்ணை பற்றின எந்த கவலையும் உனக்கு இல்லை என்று கேட்க, அவள் கேள்விக்கான அர்த்தம் புரியாத சரணின் சிந்திக்கும் திறனையே வந்து சேர்ந்த சில மணி நேரங்களுக்குள் சிதறடித்திருந்தாள் கீர்த்தி. உன்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் லவ் பண்ணலைன்னு யார் அழுதா? எப்படி ஒரு பொண்ணோட மனசில் ஆசையை வளர்த்துட்டு அவளை பற்றின நினப்பே இல்லாமல் இருக்க முடியுது உங்களால் என்றவளின் பேச்சு சரணுக்கு ஆத்திரத்தை கிளப்ப, ஸ்டாப் இட் கீர்த்தி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். என்ன விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிற? அன்னைக்கு உன்னை என் கூட வான்னு கூப்பிட்டப்போ அந்த கேடு கட்டவனுக்காக நீ தானடி வர முடியாதுன்னு சொன்ன. இப்போ ஏதோ நான் உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்ட மாதிரி பேசுகிற என்று கேட்கவும் அவள் பார்வை கூர்மையானது. அன்னைக்கு உங்கள் அப்பனுக்கு அப்புறம் தான் நானுன்னு சொன்னவதானடி நீ. அப்படி அந்த கேவலமானவன் தான் முக்கியம்னு நினைக்கிற உனக்கு மட்டும் எதுக்குடி லவ்
சொல்லப்போனா உன்னை லவ் பண்ணின பாவத்துக்கு இங்க நூல் அருந்த பட்டமா அல்லாடுறவன் நான். அதை பத்தி உனக்கு என்ன கவலை இருந்துற போகுது? இவ்வளோ நாள் என்னை தேடணும், என் கூட பேசணும்னு கூட தோணாதவளுக்கு இன்னைக்கு என்னை கேள்வி கேட்குற உரிமையும் கிடையாது. புரிஞ்சதா என்று சரண் சீர, இதற்கெல்லாம் அசரும் ஆளா நம் நாயகி. இஸ் இட் சோ? ஆனா அல்லாடுற பட்டம் எப்படி சார் சௌமியா வீட்டுக்குள்ள ஜம்பமா போய் தர இறங்குச்சு என்று புருவம் உயர்த்தி கேட்டாள். சௌமியா 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 யாரடி அவ? இப்போ எதுக்கு நமக்கு நடுவில் அவளை கொண்டு வர? நான் தான் ஏற்கனவே அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டேனே. ஆனால் நீ அதை விடுற மாதிரி தெரியல. நான் பொண்ணு பார்க்க போனதையே உன்னால் தாங்கிக்க முடியலையே. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் கூட உனக்கு நிச்சயம்னு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீ அவன் கூட ஜோடியாக நிற்கிற. உன் முந்தானையே அவன் பிடிச்சி இழுக்கிறான் என்றவனின் கை முஷ்டி இறுகிட, ஆனால் அதுவும் உங்கள் அப்பனோட பிளான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. லிசன், ஏதோ நீ எனக்காகவே இத்தனை வருஷம் காத்திருந்ததா உங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் உன்னோட பேச்சும் நடவடிக்கையும் அப்படி இல்லை. நான் சொல்ல வர்றதை கேட்குற நிலைமையிலையும் நீ இல்லை. தயவு செஞ்சு உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்திருக்க, அதையாவது சொல்லி தொலை என்று கேட்கவும் இரு கரங்களையும் ஒன்றாக சேர்த்து கைத்தட்டியவள், வாவ், தட்ஸ் ரியலி அ பிரில்லியன்ட் கொஷின் ஃப்ரம் யூ. சொல்ல போனால் எப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட்லாஸ்ட் இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமாவது கேட்கணும்னு தோணுச்சே என்று கீர்த்தி சொல்லவும், ஏற்கனவே அவளால் ஏற்பட்ட தலைவலியில் தலையை பிடித்திருந்தவன் அவள் பரிகாசத்தில் எரிச்சலுற்று, திஸ் இஸ் யோர் லிமிட், கம் டு தி பாயிண்ட் இடியட் என்று சீர, கூல் கூல், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் என்றவள் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து அவனையும் அமர சொன்னாள். அதே நேரம் சரணுக்கு திலக்கிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ திலக் என்றவன் மறுபுறம் சொல்லப்பட்ட செய்தியில் விதிர்விதிர்த்து போய் தன் பைக் கீயோடு வாசலுக்கு சென்றான். லிசன், சந்தியாவா சௌமியாவா ஹூஎவர், எனக்கு அவன்னு கிடையாது. எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ இங்கே எதுக்காக வந்திருந்தாலும் சரி, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அவசரமாக வெளியே போகிறேன். பட் நான் இங்கே திரும்பி வர வரைக்கும் தான் உனக்கான டைம். அதுக்குள்ளே உன் மனசை மாற்றிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு. இல்லை, இது வரைக்கும் நீ பார்க்காத சரணை பார்ப்ப என்று அழுத்தமாக கூறி வெளியேறினான். அவன் பார்வையும் குரலும் அவளை உள்ளுக்குள் சில்லிட செய்தாலும் கொண்ட முடிவில் மாற்றமில்லை என்ற உறுதியோடு அவள் பார்வை அவன் முதுகையே துளைத்திருந்தது. இரவு வீடு திரும்பிய சரண் அழைப்பு மணியை ஒலிக்கவிட அவனை காக்க வைத்த பின்பே கதவை திறந்தாள் கீர்த்தி. தன் முன் நின்றவளை நம்ப முடியாமல் அவன் கண்களை கசக்கி கொண்டு பார்க்க, அங்கே அவன் எதிரே பட்டு புடவையில் பூச்சூடி அதீத ஒப்பனையுடன் தலை முதல் கால் வரை சர்வ அலங்காரத்தோடு நின்றிருந்தாள் கீர்த்தி. அதை கண்டவனுக்கு தூக்கி வாரி போட்டது. காண்பது நிஜம்தானா என்று புரியாமல் மீண்டும் அவளை பார்க்க, எத்தனை முறை பார்த்தாலும் அவள்தான் என்பது புரிய அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அலமலந்து போனான். காலையில் காஃபி குடித்தவன் அதன் பின் இவர்கள் வரவில் காலை உணவு இல்லாமல் போக திலக் மற்றும் அவன் மனைவியால் மதிய உணவும் எடுத்துக்கொள்ள முடியாது போனது. இடையில் ஒரு சாண்ட்விச் மட்டுமே உண்டிருந்தவனுக்கு இப்போது பசித்தாலும் இரவு உணவை விட தூக்கமே அதிமுக்கிய தேவையாக இருந்தது. ஆனால் கீர்த்தியின் கோலம் அவனது மொத்த தூக்கத்தையும் விரட்டியடிக்க மனம் அவளை உடனே இங்கிருந்து அனுப்புமாறு கட்டளையிட்டது. எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? பார்த்த வரைக்கும் போதும், போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க என்று ஏதோ கட்டிய மனைவி போல கைப்பிடித்திழுத்து கதவை சாற்றியவள், நான் எங்கே ஓடிட போகிறேன், மெதுவாக வந்து என்னை பார்க்கலாம் என்றவளின் கரங்கள் அவன் சட்டை பொத்தான்களை விடுவிக்க தன் போக்கில், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் என்றபோதுதான் அவள் செய்கையை உணர்ந்தவன் சட்டென பதறி விலகி, சே பொன்னாடி, நீ என்ன காரியம் பண்ணுற? என்ன வேஷம் இதெல்லாம்? உன்னை இங்கேருந்து போக சொல்லி சொன்னேன், ஆனால் நீ இங்கே இருந்தனா கண்டிப்பாக கொன்னுடுவேன் என்றவனின் மீசை துடிக்க அவள் முகத்தை கூட பார்க்காமல், கெட் லாஸ்ட் என்று சீறி தன் அறைக்குள் நுழைந்த மறுநொடி கீர்த்தி என்று கர்ஜித்திருந்தான். இன்று நிகழ்காலத்தில் சரண் வீட்டில் உணர்வுகளை தொலைத்த விழிகளோடு விட்டத்தை வெறித்திருந்த பிரகாசத்தின் கண்களில் கண்ணீர் மடை திறந்த வெள்ளமாக வெளியேறி கொண்டிருந்தது. பல வருடங்களாக அவர் காத்திருந்த நாள் என்றாலும் எப்படி நிகழ்ந்திருக்க வேண்டிய மகளின் திருமணம் இப்போது இங்கே இந்த நிலையில், அதுவும் தன்னால் மட்டுமே என்பதில் இதயம் உள்ளுக்குள் சத்தமில்லாமல் சுக்கு நூறாக வெடிக்கும் நிலை. அதிலும் இத்தனை மாதங்கள் மகளின் நிலையை கண்டு அணுதினமும் அவள் வாழ்வு குறித்த அச்சத்தில் துடித்து கொண்டிருந்தவருக்கு இந்நாள் எத்தனை நிம்மதி அளிக்கக்கூடியது என்பதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது.
என்றும் முகத்தில் தவழும் புன்சிரிப்புடன் விழிகளில் உயிர்ப்புடன் தன்னையே சுற்றி வந்த மகளின் இன்றைய உயிர்ப்பற்ற வெறுமையை சுமந்த விழிகளும் கூட்டத்தில் ஒரு ஓரமாக கட்டாந்தரையில் அமர்ந்திருந்தவளின் கோலம் கண்டவருக்கு இப்போதே தன் உயிர் போய்விடாதா என்று கண்களில் நீர்ப்பெருக்கு அதிகரித்தது. அதிலும் சீராட்டி வளர்த்த ஒரே பெண்ணின் வாழ்வு தடம் பிறழ தானே காரணமாக்கி போனோமே என்ற குற்ற உணர்வு அவரை குத்தி கிழிக்க மூச்சு விட முடியாது திணறி போனார். இதோ இப்போது மகளின் கழுத்தில் தாலி ஏறிவிட்ட நிம்மதி மனதினுள் பரவினாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று ஆர்ப்பரிக்க அவரால் இந்நிலையில் முழுமையான ஆனந்தம் கொள்ள முடியவில்லை. மகளே தன் ஒரே பலகீனம் எனும்போது தன் மனிதமற்ற செயல்களுக்கு மகள் தன்னையே ஆயுதமாக கொண்டு அவரை வீழ்த்தி இருப்பதுதான் அவர் கனவிலும் எண்ணி பார்க்காதது. அதிலும் ஒவ்வொரு நாளும் தன்னை உயிருடன் மரிக்க செய்யும் வார்த்தைகள் மகள் வாய்மொழியாக அமிலமாய் அவர் செவிவழி உளம் தீண்டி அவரை பொசுக்க மனிதரின் மனம் ரணம் தாளாது துடித்து கொண்டிருந்தது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். ஆனால் இங்கு தெய்வமே மகள் ரூபத்தில் வந்து அவரை கொலையாய் கொன்று கொண்டிருக்கிறது. அதுவும் அவர் பின்பற்றிய வழியை அவருக்கே கையாண்டு. செய்த பாவத்திற்கு மேலாகவே இத்தனை நாட்கள் அனுபவித்து விட்டவருக்கு வாழ்க்கையே சூனியமாகி போயிருக்க அவை அனைத்துமே மறக்க முடியாத கருப்பு பக்கங்கள். அதிலும் தன் தவறை திருத்தும் வாய்ப்பை கூட அவருக்கு அளிக்காமல் மகள் அடுத்தடுத்து எழவிடாமல் அடித்ததில் மனிதர் உருக்குலைந்து போனார். எந்த தந்தையும் கேட்க முடியாத கேட்கக்கூடாத வார்த்தைகளை கீர்த்தி எய்த போது அவர் துடித்த துடிப்பு சொல்லில் அடங்காதது. மகளின் ஆக்ரோஷத்தில்தான் அவர் செய்த மா பாவத்தின் வீரியமே அவருக்கு புரிந்தது. ஆக்க சக்தியும் அழிக்கும் சக்தியும் ஒருங்கே அமைய பெற்றவள் பெண் என்பதையும் அவளை ஒருவர் கையாளும் விதத்தில் அவள் எவ்வாறு ருத்ரகாளியாக அவதரித்து சம்ஹாரம் செய்யக்கூடும் என்பதை நெற்றி பொட்டில் அரைந்தாற்போல அவருக்கு அவர் பெற்ற மகளே உணர்த்தியிருந்தாள். ஆம், தீப்பெட்டி கொண்டு தீபமும் ஏற்ற முடியும், வீட்டையும் எரிக்க முடியும். இரண்டுமே ஒரே நெருப்புதான். ஆனால் அந்நெருப்பு வீட்டை அலங்கரிப்பதோ அழிப்பதோ அது சென்று சேரும் கரங்களை பொறுத்தே அமையப் பெறுகிறது. இதே நம் நாயகி நாதனுக்கு மகளாக இருந்திருந்தால் அலர்விழியைப் போலவே தீபமாக சுடர்விட்டு வீட்டை அலங்கரித்திருப்பாள். ஆனால் பிரகாசத்தின் மகளாக இருக்கையில் எங்கனம் அவள் வாழ்வு அலங்கரித்து சிறக்கும்? வற்றாத ஜீவநதியானவள் பெண் என்ற ஆன்றோர்களின் கூற்று எத்தனை நிஜம்! தெளிந்த நீரோடையாக பயணிக்கும் நீர் மனிதர்களின் அன்றாட தேவையை தீர்க்கும். ஆனால் அதே நீர் ஆக்ரோஷம் கொண்டு வெள்ளமாக பெருக்கெடுத்து சீறினால் பேரழிவு நிச்சயம். ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பவளே இங்கு இன்று ஜீவனை எடுக்கும் முயற்சியில். தென்றலாக ஒருவனின் வாழ்வில் வசந்தம் வீசுபவளும் பெண்தான். அதே நேரம் அவள் சீண்டப்பட்டால் புயலாக உருமாறி அதே ஆடவனை உருத்தெரியாமல் அழிக்க வல்லவளும் பெண்தான். பெண் எனும் மாபெரும் சக்தியின் கீழ் அண்ட சராசரமே இயங்குகையில் சாதாரண பிரகாசம் அச்சக்தியின் முன் எம்மாத்திரம்? நீர், நெருப்பு, காற்று உள்ளிட்ட பஞ்சபூதங்களின் மறுவடிவமாக இருந்து அகிலத்தின் ஆதாரமாக அடிநாதமாக திகழும் பெண் அவள் சேரும் இடம் பொறுத்து புயலாக, நெருப்பாக, பெருவெள்ளமாக உருமாறுகிறாள் என்பதை விட சென்று சேரும் கரங்களை பொறுத்து உருமாற்றம் பெறுகிறாள் என்பதே பொருத்தம். இதில் பெண்ணின் தவறு என்ன? அதுபோலவே இங்கு நம் நாயகியும் சேர்ந்திருக்கும் இடத்தை பொறுத்து உருமாறி தன்னையும் அழித்து அதற்கு காரணமானவனையும் அழித்து கொண்டிருக்கிறாள். அமைதியின் உருவமாக, அன்பின் மறுவடிவமாக, அன்னையாக அனைத்துயிரையும் அரவணைக்கும் பெண்ணின் அருமை தெரியாமல் ஒருவன் நடக்க முற்பட்டால் அவள் எந்த எல்லைக்கு சென்று வாழும்போதே அவனுக்கு நரகம் என்றால் என்ன என்பதை வலிக்க வலிக்க உணர்த்துவாள் என்பதை பெற்ற மகளே பிரகாசத்திற்கு செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறாள். அதிலும் அன்று மகளை சரண் வீட்டில் அவரே கொண்டு சென்று விட்டது மகள் அவருக்கு கொடுத்த உச்சபட்ச தண்டனை. அதன் நீட்சியாக கடந்த 7 மாதங்கள் குழந்தையை சுமந்து கொண்டு பெற்றோரின் முன் வளைய வந்து அவரை தினமும் கதற வைத்து அவர் உயிரை சிறுக சிறுக பருகிய போதும் இன்னும் அவள் தாகம் தணியவில்லை. என்று தனியும் நம் நாயகியின் தாகம் என்று பொறுத்திருந்து காண்போம்.